வணக்கம் மக்களே. வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா, ஆராதனா படத்தோட ரிவ்யூ ஆராதனா, தான் பார்க்க எஸ். போறோம். இது நம்ம மன்னி மைந்தர்களோட படைப்புங்க. அண்ட் இந்த படம் வந்து ஆஃபிஷியலா இன்னைக்கு வந்து வெளியே இருக்கு. மிஸ்ஸஸ் மாலதி சிவகாமி அவங்க டைரக்டர். யப். அண்ட் ஆல்சோ இந்த படம் வந்து லிட்டரலி வந்து ஒரு 20 to 30 தேட்டர்ஸ் மேல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மலேசியால. ஸோ டூ செக் இட் அவுட். ஸோ இன்னைக்கு அந்த படத்தோட ரிவ்யூ தான் நீங்க பார்க்க போறீங்க. எஸ், நாம இந்த படத்தை வந்து நாங்க பிரீமியர் பார்த்துட்டு வந்துட்டோம். Yes. எப்பயோ பார்த்துட்டோம். எப்போ இன்னைக்கு வந்து வீடியோ வெளியாக்குறோம். அவ்வளவுதான். ஓகே. ஸோ என்னென்ன பாசிட்டிவ் இருக்கு, என்னென்ன வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருங்க சொல்லி எதுவுமே நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சக்குன்னு பார்த்துருவோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் எனக்கு என்னவா இருந்துச்சுன்னா நான் சொல்லிடுறேன். ஆர்ட்ஸ். ஓகே. ஆர்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆர்ட்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அதாவது அந்த கருவை வந்து அந்த போட்டை ஜாடியில வச்சிருப்பாங்க. அதெல்லாம் உண்மையாவே ரியலா இருந்துச்சு. ரியலா பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆர்ட்ஸுக்கு நிறைய பெனிஃபிட் பண்ணி அதாவது ரொம்ப மெனக்கெட்டி வந்து செஞ்சிருக்காங்க. ஆர்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. அந்த பேயோட அந்த அந்த எரிஞ்ச மாதிரி மேக்கப் சரி, அது எல்லாமே நல்லா இருக்கு. விச் மீன் அவன் என்ன சொல்ல வரானா, நிறைய பெனிஃபிட் பண்ணியிருக்காங்களாம். பெனிஃபிட்னா அவன் என்ன டேர்ம்ல சொல்ல வரானா, நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்கன்னு சொல்ல வரான். அது வாய் தேடி பெனிஃபிட் ஆயிருச்சு. மற்றபடி ஒன்றும் இல்லை. உண்மையாலுமே இந்த படத்துக்கு வந்து ஆர்ட்ஸுக்குன்னு ஏதாவது ஒரு நாமினேஷனோ ஏதாவது வருதுன்னா கண்டிப்பா இந்த படத்துக்கு வந்து நம்ம கொடுத்துடலாம். ஆர்ட்ஸ் உண்மையிலேயே செம்மையா பண்ணியிருக்காங்க. அதுல மெனக்கல்கள் அதிகமாகவே தெரியுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் நல்லா கிளியரா தெரியுது. மண்டோடு அது மாதிரி செஞ்சது நிறைய விஷயங்கள் அழகாவே பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. ஸோ இந்த படத்தை ஆராதனா படத்துல வந்து இந்த ஆர்ட்ஸ் வந்து ஒரு பெரிய பங்கு எடுத்திருக்கு. அண்ட் தென் அது ஒரு பெரிய பிளஸும் கூட. ஓகேயா. அண்ட் அடுத்த பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த படத்தோட விஷுவல் வாஸ் சோ ஸ்டன்னிங். அதை வந்து ஏன் ஸ்டன்னிங்னு அதிகமாக கொடுக்குதுன்னா பிகாஸ் ஆஃப் த டிஐயும் அழகான ஒரு சினிமாட்டோகிராஃபியும் அந்த விஷுவல்ஸ் வந்து அவ்வளோதான் கொடுத்துருக்கு. அதை நம்ம படம் பார்க்கும் போது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்னஸாக ஃபீல் ஆனிச்சு எனக்கு நிறைய இடத்துல. நல்லா இருக்குப்பா, இந்த ஃப்ரேம்லாம் இருக்கு. சில ஃப்ரேமிங்லாம் வந்து எப்படி சொல்றது, காலகாலமாக இதுதான் ஃப்ரேமிங்னு ஒன்று இருக்கும்ல. இந்த மாதிரி இப்படிதான் நம்ம வந்து எடுக்கணும், இப்படிதான் காட்டணும் இருக்கிறோம்ல. இவங்க வந்து நிறைய வித்தியாசமான முயற்சியும் ட்ரை பண்ணியிருக்காங்க. எனக்கு கிளியராகவே தெரியுது. நல்லா இருக்கு. அதை பார்க்கறது ரொம்ப நல்லா அழகா இருந்துச்சு. என்ன சொல்ல வரேன்னா, இப்ப இப்படி இங்க ஒரு ஷாட் எடுத்து முடிச்சிடலாம்ப்பா அப்படிதான் யூஸ்வலாவே இருக்கும். நிறைய படங்கள் அப்படிதான் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இவங்க வந்து நிறைய என்ன சொல்றது வெரைட்டி ஷாட்ஸ் வந்து காமிச்சிருக்காங்க. ஃப்ரேமிங்ல ரொம்ப அழகா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ். அண்ட் தென் படத்துல அடுத்த பிளஸ் வந்து எனக்கு பட்டது வந்து சாங் அண்ட் பிஜிஎம். சாங் எஸ்எஃப்எக்ஸ் சாங் எல்லாமே அழகா பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் கூட நல்லா இருந்துச்சு. அது ரொம்ப அழகாவே பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அது எந்த ஒரு குறையும் இல்லை. பட் அந்த சாங்க்கு நான் அப்புறமா வரேன். ஓகேயா. இது எல்லாமே வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் சொல்லலாம். அண்ட் ஆல்சோ புனிதா அக்கா ஆக்டிங், சாமினி அக்கா ஆக்டிங் இதெல்லாம் உண்மையா நல்லா இருந்துச்சு. ஏன்னா புனிதா அக்கா ஆக்டிங் வந்து ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு. அவங்க அந்த மாசமா இருக்கிற கேரக்டர் வந்து அவங்க கணக்கா பண்ணாங்க. அதாவது கீழே உட்காந்து எந்திரிக்கிறதா சரி, கொஞ்சம் நடக்கிறதா சரி, அந்த கையில லைட் வச்சுட்டு போகும்போது கூட அந்த வயிற்றுல வந்து கை வச்சுட்டு கொஞ்சம் அது குழந்தைய பாத்துக்கிற மாதிரி அது ஃபேக்கா இருந்தா கூட அவங்க உள் வாங்கி அவங்க அம்மா அப்படின்னு அதை பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு அந்த சீன் எல்லாம். ஆக்சுவலி அவங்க ஆக்டிங் அந்த என்டையர் மூவில வந்து அவங்க ஆக்டிங் வந்து ஆக்சுவலி ரொம்ப கொஞ்சம் தனியா தான் தெரிஞ்சிச்சு. பிகாஸ் ரொம்ப நேச்சுரலிஸ்டிக்கா இருந்துச்சு அவங்க ஆக்டிங். எனக்கு எதுவுமே ஆர்டிஃபிஷியல் தெரியல. சில கேரக்டர்ஸ் வந்து எஸ் எல்லாருமே அவங்க கொடுத்து நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் சில கேரக்டர் ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா இருந்துச்சு. அந்த ரியாக்ஷன்ஸ் ஆர் சோ ஆர்டிஃபிஷியல். நம்ம அப்படியே வந்து என்னென்ன பெஸ்டா பண்ணியிருக்கலாம்னு இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம்னு நம்ம அதை பத்தி பேசலாமே. பட் இதெல்லாம் படத்தோட பெரிய பெரிய பிளஸ். ஓகே. அண்ட் இன்னொரு பிளஸ் வந்து என்னதுன்னா இந்த படத்தோட கதைக்களம். கதை வாஸ் குட், ஸ்டோரி வாஸ் தேர், பட் தேர்ஸ் சம்திங் மிஸ்ஸிங் தேர். அது என்னன்னு நாம இப்ப பார்க்கலாம். ஓகே. இந்த படத்தோட மைனஸ் சொல்லக்கூடாது, இன்னும் பெட்டரா என்ன பண்ணிருக்கலாம்னு கேட்டீங்கன்னா இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே, விச் மீன்ஸ் கதை எப்படி வேணா நீங்க கொடுக்கலாங்க. எவ்வளவு பெரிய கதையான கொடுக்கலாம், இல்லை நீங்க சப்ப கதையை கூட எடுத்துட்டு வரலாம், பிரச்சனையே கிடையாது. பட் அந்த ஸ்கிரீன் பிளே இஸ் மேட்டர். ஓகே. அதாவது ஸ்டோரி கிங்கா இருக்குன்னா ஸ்கிரீன் பிளே வந்து குவீனா இருக்கணும். விச் மீன்ஸ் நீங்க செஸ்ல ஆடும்போது பார்த்துருப்பீங்க, அந்த கிங் வந்து ஒரு ஸ்டெப் தான் எடுத்து வைக்கும், ஆனா குவீன் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஸ்டெப்பும் அடிக்கும். ஓகே. ஸ்கிரீன் பிளே அப்படிதான் இருக்கணும். அந்த ஸ்கிரீன் பிளே வந்து எங்கேஜிங்கா கொடுத்தா மட்டும்தான் அந்த கிங்குக்கு மரியாதை. ஸோ இங்க என்ன ஆச்சுன்னா இவங்களோட படம் வந்து கொஞ்சம் ஸ்லோ பேஸை தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்னதுன்னா செகண்ட் ஹாஃப் வரைக்குமே வந்து அந்த ஸ்லோ அப்படியே மெயின்டைன் பண்றதுனால வந்து எனக்கு வந்து ஸ்கிரீன் பிளே என்கேஜ்மெண்ட் வந்து ஒரு பெரிய குறைபாடா இருந்துச்சு. வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ஹாஃப் பிடிச்சா கூட
ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காங்க. அதாவது போயிட்டே இருக்காங்க, பேசுறாங்க, திருப்பியும் போறாங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க. அதாவது ஒரு ஷாட் வந்து செஞ்சிருப்பாங்க. அதாவது ஒரு தண்ணி அடிக்கிற பார் மாரி. அங்க வந்து ரொம்ப நேரம் டைம் ஓட்டியிருக்காங்களோ! எனக்கு பெர்சனலா ஃபீல் ஆச்சு. ஏன்னா ரொம்ப நேரம் அங்க பேசிக்கிட்டே இருக்காங்களே! அப்படின்னு இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்க்கு அப்போ வந்து ஓகே நல்லா இருந்துச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ஆரோட ஃபிளாஷ்பேக் வந்து மத்த சீனு கொஞ்சம் கொஞ்சமா டக்குன்னு போனது வந்து ஓகே. நல்லா ஸோ இருந்துச்சு. அது ஒரு பெரிய குறைபாடா இருந்துச்சு. என்ன அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம கேஸ் ரேக் ஒண்ணு சொல்லியிருப்பாரு. சொல்லு, காட்டாத, காட்டு, சொல்லாத சொல்லாத. அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது வந்து நீங்க அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். இங்க போட்டா கிளைம்லாம் அடிச்சிட போறானுங்க. ஆமா. எனக்கு என்னன்னா, அந்த ஒரு டெர்ம் வந்து இந்த படத்துல ஃபாலோ பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். பிகாஸ் எப்படி தெரியுமா? நான் இப்ப கடைக்கு போறேன். ஓகே. கடைக்கு போறத வந்து சொல்லிட்டாருல்ல. அந்த கடைக்கு போறத வந்து காட்டிட்டீங்க வச்சுப்போமே. ஓகேயா? பட் நீங்க அத ரிப்பீட்டிவா காட்டக்கூடாது. புரியுதா? அதாவது இப்ப திடீர்னு வந்து இன்னொருத்தர் இன்னொரு ஆள் வந்து கேட்டாரு. இன்னொரு ஆள் கேட்கிறாரு. நீங்க கடையிலேருந்து வீட்டுக்கு வந்துட்டீங்க. வீட்டுக்கு வந்த கையோட எங்கே போயிட்டு வந்த? நான் கடைக்கு போயிட்டு வந்தேன். கடைக்கு நீங்க ஆல்ரெடி தெரியும் கடைக்கு போயிட்டு நம்ம சொல்லிட்டோம் ஆடியன்ஸ்ட்ட. ஓகேயா? மறுபடியும் அந்த கடைய நம்ம காட்டணும்னு அவசியம் கிடையாது. ஓகேயா? விச் மீன்ஸ் ரிப்பிட்டிட்டிவா நம்ம பண்ண தேவையில்ல. பட் இந்த இடத்துல என்ன நாங்க ரொம்ப கிளியரா சொல்ல வரோம்னா, நெறைய இடங்கள்ல வந்து ரிப்பிட்டிவ் டயலாக்ஸ் இருக்கு. நெறைய இடங்கள்ல. ஸோ அது வந்து கொஞ்சம் எனக்கு என்னன்னா, ஓவர் குக் ஆயிருச்சுன்னு அதாவது தோணுச்சு. ரிப்பீட்ஸ் எப்படின்னா, இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம்னா வந்து, அந்த ஒரு சின்ன பிள்ளைங்க சீன காட்டுவாங்க. ஓகே. அது வந்து காட்டி முடிச்சுட்டீங்க. ஓகே. அது வந்து மைண்ட்ல வந்துச்சு. அதுக்கப்புறம் அது வந்து ஒரு ஸ்டோரியா வேற சொல்லுவாங்க. அது மேபி சொல்லி முடிச்சுட்டு, அந்த சீன மட்டும் மாத்தி இருக்கலாம். அதுக்கு வந்து ஒரு கர்ட்டூன் மாரி ஒரு அனிமேஷன் நல்லா இருந்துச்சு. ஆனா, நீங்க காட்டுனீங்க, அந்த குழந்தையோட காட்டியிருக்க வேணாம். ஏன்னா, அங்க சொல்லிட்டாங்க. திருப்பி வந்து இங்கேயே சொல்றாங்க. ஆ. அங்க வந்து அது அந்த சீன் வேணாம, திரும்பி பண்ணியிருக்கலாம். அந்த மாரி விச் தான். மீன்ஸ் ரிப்பீட் பண்ணியிருக்க ஆ. வேணாம்னு தான் சொல்ல வரோம். ஓகே. அது கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். அதுக்கப்புறமா ஓவரால் என்டையர் ஸ்டோரிய பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு என்ன ஃபீல் ஆனுச்சுன்னா, இட் வாஸ் ஹால்ஃப் பேக் இல்ல ஹால்ஃப் குக் சொல்லணும். விச் மீன்ஸ் ஃபுல் மீல் எனக்கு வந்து கிடைக்கல. அந்த ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து வரல. எதனால சொல்றேன்னா, இந்த சில உதாரணங்கள் வந்து கரெக்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். எனக்கு என்னன்னா, ஹாரர் எலிமெண்ட் வச்சிருக்காங்க. அந்த ஹாரர் என்னால ஃபீல் பண்ண முடியுது. ஆனா நான் ஃபீல் பண்ணி ரியாக்ட் பண்றதுக்குள்ள சீன மாத்திர்றாங்க. அந்த சீன். திருப்பியும் சொல்றேன், ஹாரர் எலிமெண்ட் வருது. அந்த ஹாரர நான் ஃபீல் பண்றேன். நான் அது ஃபீல் பண்ணணும்னு பிஜிஎம் நெனைக்கிறேன். வந்துட்டு எனக்கு ஓ! இதுவரைக்கும் வந்து அடுத்த சீன். இதுவரைக்கும் போய் ஆகி ட்ரிகர் ஆக போகுது. எனக்கு ஃபீல் ஆக போகுது. சேஞ்ச். இனிமே நெறைய இடங்கள்ல இருந்துச்சு. ஆக்சுவலி இதோட பெரிய பிரச்சனை எதுனா எடிட்டிங். எடிட்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம்னு நெனைக்கிறேன். பிகாஸ் செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரஷ்ல வந்து எடுத்திருக்காங்க. ரொம்ப ரஷ்ஷா எடிட் பண்ணியிருக்காங்கன்னு கொஞ்சம் ஆப்வியஸா தெரிஞ்சுச்சு. அத கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம். என்ன எனக்கு ஏன் இத நான் ரொம்ப பின் பண்ணி சொல்றேன்னா, ஒரு படத்துல கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்ற நம்ம இயக்குனரோட அந்த பேர் இருக்குல்ல, எல்லாம் முடியாது பேரு வர சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேற எங்கேயுமே இருக்காதுங்க. ஆமா. அந்த பேரு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1, ம். 2, 3 கான். அவ்வளதான். அதாவது ஒரு அது ஒரு டைரக்டர் வந்து எப்படியோ பெண்ணால்லாம் உட்கார்ந்து பார்ப்பாங்க. முன்னுக்கு வந்து ஆடியன்ஸ் பார்த்தாங்கன்னா, அந்த டைட்டில் இன்னும் கை தட்டல்னா வந்து அவங்களோட பூஸ்ட். அதுல என்ன ஆச்சுன்னா, பேரு வந்து கை தட்டுறதுக்குள்ளேயே பேர் ஆ முடிஞ்சிச்சு. என்னடா இன்னொன்னு அது? அது இன்னொன்னு என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் இதா இருந்துச்சு. அதோட ஒரு சீன் கன்டின்யூ ஆவுது. ஆ. என்னம்மா சொல்ல வரேன்? டேய் என்னடா நடந்துச்சு இப்ப? அந்த ஒரு ஆ. கன்ஃப்யூஷன் வந்துருச்சு. அது படம் முடிஞ்சுச்சு. ஓகே. டைரக்டர் தட்டுவானே அதுக்குள்ள முடிஞ்சுச்சு. ஆ. அதுக்கப்புறம் அடுத்த சீன். அடுத்த சீனு. அவரு அப்படி போச்சுன்னா, டைரக்டர் வந்து அங்க டைரக்டரோட வேல்யூ அங்க வந்து போச்சு. அதாவது அவங்களுக்கு அது வந்து ஒரு வேல்யூ. அவங்க வந்து அந்த ஒரு 5 செகண்ட், ஒரு 10 செகண்ட் இருந்துச்சுன்னா, அந்த கைத்தட்டு தான் அவங்களோட இது. அவன் என்ன சொல்ல வரான்னா, அ அந்த 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 பொசிஷன், அந்த ஹைரார்கின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது இன்னும் கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா காமிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்ல வரான். இது வந்து இவனோட கருத்து அதுதான். என்னோட கருத்து என்னதுன்னா, அந்த விஷுவல் எல்லாமே சேர்த்து ரொம்ப ரஷ்ஷா இருந்துச்சுன்றேன். அந்த செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ரஷ் பண்ணி எடுத்த மாரி இருந்துச்சு. நெறைய கேள்விகளுக்கு வந்து எங்களுக்கு விடை தெரியல. அந்த விடைய வந்து அவங்க எங்கேயுமே வந்து சொன்ன மாரியே எனக்கு தெரியல. ரொம்ப அவசரமா எடுத்த மாரி இருந்துச்சு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு வேள வந்து இந்த படத்துல வந்து பாடல் வந்துச்சு சொன்னேன். பாடல் நல்லா இருந்துச்சு. ஆனா வச்ச பிளேஸ்மென்ட் சரியில்ல. மேபி அது எண்டிங்லயோ, போஸ்ட் ஸ்கிரீன்லயோ அந்த பாட்ட போட்டுட்டு, அந்த சீன்ல வந்து அந்த பாட்ட எடுத்திருந்திருக்கலாம். பிகாஸ் இது ஒரு கமர்ஷியல் படம்னால வந்து பாடல்கள் கண்டிப்பா முக்கியத்துவம் இருக்கணும் தான். ஸோ கதை, பாடல் அப்படிதான் வரும். அவங்க அத ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் என்னதுன்னா, அந்த பிளேஸ்மென்ட் சரியில்ல. ஸோ அந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்கலாம்னா, அந்த கேரக்டர் ஆர்க் வந்து கொஞ்சம் அழகா டெவலப் பண்ணியிருக்கலாம். இந்த மாரி வந்து ஹாஃப் பேக்கா இருந்திருக்காதுல்ல. ம். அதனால தான் நான் சொல்ல வரேன். அண்ட் தென் கடைசியா எனக்கு என்ன வந்து இது டிசப்பாயிண்ட் ஆக்குனுச்சு. எதனாலன்னா, இந்த படத்தோட மையக்கருவே வந்து ஆராதனா என்ற கேரக்டர் தான். அந்த ஆராதனா கதாபாத்திரம் வந்து படத்துல வரும்போது, அது யாருன்னு நீங்க படமா தெரிஞ்சுக்கங்க.
பட் படத்துல காட்டுறாங்க. பட் என்னன்னா, அது வந்து இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல. விச் மீன்ஸ் எங்க கூட வந்து சிங்க் ஆக மாட்டேங்குது. எமோஷனலி சிங்க் ஆக மாட்டேங்குது. அதாவது அந்த படத்தோட கரு வந்து அவங்க தான். அந்த டைமண்ட் வந்து அவங்க தான். ஆனா அவங்களுக்கு வந்து அதாவது அவங்களோட அந்த ஆணித்தரத்தை வந்து அவங்க காட்டவே இல்லை எங்கேயும். அது அது வந்து மனசுல படுற மாதிரி இல்லைன்னா டைட்டிலே ஆராதனா. அந்த ஆராதனா இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி ஒரு ஆணித்தரமான ஒரு கருத்து இருந்துச்சுன்னா ஆராதனா எல்லாம் மறந்துருக்க மாட்டாங்க. ஆமா. அது இன்னும் கொஞ்சம் டெப்த்தா குடுத்துருந்துருக்கலாம். அது இன்னும் வந்து எங்களுக்கு என்ன சொல்றது, எமோஷனல் கனெக்ட் ஆயிருந்திருக்கும். ஏன்னா சில சீன்ஸ் வந்து அவங்களுக்கு பேஸ் பண்ணி வரும்போது நம்மளுக்கு அது ஃபீல் ஆக மாட்டேங்குது. பிகாஸ் ஆஃப் த கேரக்டர் ஆர்க். சில கேரக்டர் ஆர்க் வந்து இன்னும் கொஞ்சம் சொல்றேன் அகைன் அது ஆஃப் பேக் தான். ஸோ இது எல்லாமே அந்த கெத்துக்கிட்டு தான் வருது. நான் சொல்றேன் அகைன் நல்ல ஒரு ஸ்டோரி, ஒரு ஒரு எவரேஜான ஒரு ஸ்க்ரீன் பிளே. பட் அந்த ஸ்க்ரீன் பிளே கேரக்டர் ஆர்க் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தா அட்லீஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் தான் என்னோட கருத்தாவே இருக்கு. ஸோ திஸ் அவர் ஹானஸ்ட் ரிவ்யூ ஐ திங்க். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்ல பார்த்துருக்கேன். ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பேச வேணாம். எனக்கு இதுவே கரெக்டாக இருக்கும் நான் நம்புறேன். ஆமா. அதுக்கப்புறம் கரெக்ட். ஓகே, இதுதான் எங்களோட ஹானஸ்டான ரிவ்யூ. ஐ திங்க் வி ரியலி டாக் இன் டீட்டெயில் பட் இன் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் வே. அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த படம் பார்க்கலாமா அப்படி உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இதை கேட்டால் எப்பயும் போல நான் சொல்றதாங்க. என்ன மாதிரி படம் வந்தாலும் சரி, நாங்கள் என்ன ரிவ்யூ பண்ணாலும் சரி, அந்த படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ எங்க பாயிண்ட் ஆஃப் சொன்னோம்னா எங்க பாயிண்ட் ஆஃப் நீங்க கேட்டுக்கலாம் தவிர எங்க பாயிண்ட் ஆஃப் நீங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இது எங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. அவ்வளவுதான். பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு செட் ஆகும். அந்த மாதிரி இருக்கு. சில நேரத்துல நீங்க பார்த்து உங்களுக்கு செட் ஆயிடுச்சா, சில நேரத்துல எங்களுக்கு செட் ஆகாது. அதெல்லாம் வந்து இது வந்து ஒரு ரிவ்யூ பாத்துட்டீங்களா, ஓகே. அதுக்கப்புறம் நீங்க போய் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ஸோ எங்க பெர்ஸ்பெக்டிவ் நாங்க ஷேர் பண்றோம். அதே மாதிரி நீங்க எங்க கூட வந்து என்ன சொல்றது, ஒரு பாண்டிங் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த படத்தை வந்து நியரஸ்ட் தியேட்டர்ல போய் பாருங்க. உங்க ஃபேமிலி போய் பாருங்க. படம் பார்த்துட்டு உங்களோட கருத்தை வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். முடிஞ்சா நீங்க வந்து ஸ்டோரியில போடுங்க. எனக்கு டேக் பண்ணுங்க. எஸ் இந்த படத்தை டைரக்டர் எல்லாத்தையுமே டேக் பண்ணலாம். மறக்காம டேக் பண்ணுங்க. ஐ வில் ரீபோஸ்ட் தட். அண்ட் தென் எதை கேள்விகள் இருந்தால் தாராளமாக கமெண்ட்ஸ்லையும் கேட்கலாம். எனக்கு ஸ்டோரிலையும் கேட்கலாம், இன்ஸ்டால கேட்கலாம், எந்த இடத்துலையும் கேட்டாலும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ண தான் போகிறேன். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் அஸ். இஸ் அ டீசன்ட் மூவி. கண்டிப்பாக பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சபிள் தான். பட் இந்த மாதிரி சில ஃப்ளாஸ் வந்து இருக்கு. இதை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணியே ஆகணும் தான் என்னோட ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள். இவங்களோட அடுத்த படைப்பில் வந்து இந்த ஸ்க்ரீன் பே விஷயத்துல வந்து இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். மை டியர் அக்கா மாலதி அக்கா. ஸோ அவ்வளோதான்க்கா. மற்றபடி இட்ஸ் அ குட் அட்டம். நல்ல ஒரு அட்டம். அகெயின் டோன்ட் லோஸ் யர் ஃபயர். நீங்கள் தொடர்ந்து நிறைய படைப்பு கொடுத்துட்டு வாங்க. இவங்க மட்டும் இல்லை, இந்த அப்கமிங் வர எல்லா டேரக்டரும் சரி, எல்லா எஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாருமே அதுதான், இன்க்ளூடிங் மீ. நம்ம என்னதான் கதை எடுத்தாலுமே அந்த கதை வந்து அந்த கதைக்கு அழகான ஒரு ஸ்க்ரீன் பிளே இல்லைன்னா அந்த கதை போயிடுங்க. அந்த கதைக்கு நீங்கள் ஒரு எத்தனையோ 20-30 வருஷம் நீங்கள் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணி எடுத்தாலுமே கூட அந்த கதைக்கு நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே இல்லைன்னா அந்த படம் போயிடும். ஸ்க்ரீன் அதாவது ஸ்டோரி வந்து உடம்பு, ஸ்க்ரீன் பிளே வந்து ரத்தம். ஓகே, இதுதான் ரிப்பீட்டிவ்னு சொல்றது. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன தெரியுமா கிங் எனக்கு வீணே, அதுதான் இதான் ரிப்பீட்டிவ். ஓகே, உங்களுக்கு புரிஞ்ச நம்புறேன். தட்ஸ் ஆல் ஃப்ரம் அஸ். ஸோ அடுத்து இன்னொரு புது ரிவ்யூல புது வீடியோ எக்ஸ்லாம் மாதிரி நம்ம பார்க்கலாம். சைனிங் ஆஃப் ஃப்ரம் ராஜ் ஃபிலிம் ரியாக் அண்ட் ஃப்ரம் கேடி. Bye.